லயன் தமிழ் செய்தி சேனலின் இன்று சிறப்பு பார்வை சுருளி அருவி. சுருளி அருவி மாவட்டத்திலே சிறப்பு பெற்ற சுற்றுலா தலமாகவும் புண்ணிய ஸ்தலமாகவும் பல்வேறு சிறப்புகளை பெற்றுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இயற்கை எழில் கொஞ்சுகின்ற வான் உயர்ந்த மரங்களும் அதன் மத்தியிலே நீர்வீழ்ச்சியாக தண்ணீர் அருவியாக கொட்டும் அந்த அற்புதமான பால்ஸ் தேனியிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த இயற்கை எழில் கொஞ்சம் அருவி அமைந்துள்ளது. அதாவது உத்தமபாளையத்திலிருந்து வரும்போது ராயப்பன்பட்டி வழியாகவும் அதே நேரத்தில் கம்பத்திலிருந்து சுருளி அருவிக்கு எளிதில் சென்றடையலாம். சுருளி அருவியின் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் 30 முக்கோடி தேவர்களும் 46,000 ரிஷிமார்களும் தவக்கோலம் கண்டதால் சுருளி அருவி ராமேஸ்வரத்துக்கு இணையாக புண்ணிய ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த அருவிக்கு கைவேவிஸ் என்று அழைக்கப்படுகின்ற மேகமலையில் உள்ள தூவானம் அணையிலிருந்தும் சுருளி மலைப்பகுதியில் பெய்கின்ற மழைநீரும் கலந்து அந்த மலைகளில் உள்ள பல்வேறு மூலிகை செடிகளில் அந்த தண்ணீர் கலந்து சுமார் 500 மீட்டர் உயரத்திலிருந்து தண்ணீர் அருவியாக கொட்டும். அதுதான் சுருளி அருவி. இந்த சுருளி அருவியில் குளித்தால் நோய் நீங்கும் என்பது ஐதீகம். இதன் காரணமாக தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்தும் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் அங்குள்ள சுருளி ஆற்றங்கரையில் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கின்றனர். இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்ற இந்த சுருளி அருவிக்கு நீங்கள் வாருங்கள், அருவியில் உற்சாகமாக நீராடிவிட்டு செல்லுங்கள்.